வாழ்க்கையிலே நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு என்னத்தை நாங்கள் செய்ய வேண்டும்? நம்முடைய பொருளாதாரத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஆகவே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதே. ஆனால் இந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் எப்படியா இருக்கிறான்? இவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். எப்படி படுத்துக் கொண்டிருக்கிறான்? இவனோடு கூட இவனுடைய நண்பர்கள் யாராயிருக்கிறார்கள்? வேதம் சொல்லுகிறது இவனுடைய நண்பர்கள் எப்படியாப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? குருடர்கள் இருக்கிறார்கள், சப்பானியர்கள் இருக்கிறார்கள், சூம்பின உருப்படையவர்களா இருக்கிறார்கள். இவர்கள் வியாதிக்காரர்கள் எல்லாருடைய மத்தியில தான் இவருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏனென்று கேட்டால் வியாதி உள்ளவர்கள் மத்தியிலே தான் இவன் வாழ்ந்து வருகிறவனா இருக்கிறான். 38 வருஷங்களாய் படுக்கை போட்டு அங்கே படுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறது பாருங்க. பெதஸ்தா குளத்திலே எப்பயாவது வந்து தான் தேவ தூதன் வந்து அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவார். கலக்கும் பொழுது யார் முந்தி